ஹாய், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொட்டேஷன் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ கொட்டேஷன் மெனு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேல்ஸ்க்கு அண்டரில் கொட்டேஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கொட்டேஷன் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரம் த டாப் பார்க்கலாம். ஸோ டாப்பில் வந்து நம்ம செட்டிங்ஸ் பட்டன் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருப்போம். ஸோ இதில் என்டையர் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே வரும்போது என்ன, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் ஐட்டம் அப்பன்னு இருக்கும். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஒரு ஐட்டம் வந்துட்டு திரும்ப திரும்ப ஆட் பண்ணும்போது தனித்தனியாக ரோவாக வரணுமா இல்லை அதில் இருக்கிற குவான்டிட்டியாக இன்க்ரீஸ் ஆகணுமான்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் மீன் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ சோலார் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னா குவான்டிட்டி பின்னி நம்ம சோலார் வாட்டர் ஹீட்டர் போடும் என்ன ஆகும் அப்படின்னா புது ரோவாக வந்திருக்கும். ஓகேங்களா? அதே நம்ம இதை அன்செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நியர் ரோவாக வரக்கு பதிலாக இங்கே குவான்டிட்டியில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே ஐட்டம் அப்பன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஐட்டம் மல்டிப்ளைனா நம்ம இங்கே என்ன வேல்யூ போடுறோமோ இப்போ இன்ட்டு 2னா அந்த குவான்டிட்டி கூட இன்ட்டு 2ஆக மல்டிப்ளை ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு குவான்டிட்டி எடுத்தாலே இப்போ அங்கே வந்து 10ன்னு போட்டிருக்கீங்கன்னா ஒரு குவான்டிட்டினா ஈக்குவல் டு 10. அதை நீங்கள் அங்கே 2ன்னு டைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஈக்குவல் டு 20ன்னு எடுத்துக்கும். இன்ட்டு இங்கே என்ன வேல்யூ போடுறீங்களோ அது. பின்ன ஐட்டம் இன்க்ளூசிவ்னா என்னென்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். என்ன டேக்ஸோட சேர்ந்த அமௌண்ட் தான் ஐட்டம் இன்க்ளூசிவ். இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கிற அமௌண்ட்டு கூட இங்கே ஒரு அமௌண்ட் ரேட் கொடுப்பாங்க இல்லையா, 500 ப்ளஸ் 80%னா இது டேக்ஸும் சேர்ந்த 500ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் நமக்கு டேக்ஸ் இன்க்ளூசிவ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பின்ன ஐட்டம் டேக்ஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணணுமா இல்லை டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணணுமா தான் சொல்லி இந்த செக் பாக்ஸ். ஓகேங்களா? பின் அதுக்கப்புறம் ஐட்டம் ரவுண்ட் ஆஃப் அலவுட் அது அப்படின்னா ஐட்டம் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு தான் இதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்து கொட்டேஷன் ப்ரிஃபிக்ஸுங்கிறது என்னதுன்னா நம்ம ரெஃபரன்ஸ் நம்பரில் இனிஷியலாக இங்கே இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம கொட்டேஷன் ப்ரிஃபிக்ஸாக எடுத்திருக்கோம். பின்ன கொட்டேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கொட்டேஷன் எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இனிஷியலி நம்ம வேற ஒரு சாஃப்ட்வேர்லேயே வேற எங்கேயாச்சும் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் நம்பர் வரைக்கும் நமக்கு அதில் என்ட்ரி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து கண்டினியூட்டியாக இருக்கிறதுக்கு இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பின்ன அதோட லெங்க் என்ன வேணுமோ அது லெங்க் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? பின்ன இன்டியன் லிஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபில்டர் ஃபர்ஸ்ட் வரணுமா ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் வரணுமான்னு. பின்ன ஃபோக்கஸ்டு ஆன் இப்போ என்ன இப்போ நம்ம இங்கே ஒரு ஐட்டம் எடுக்கிறோம். இப்போ இங்கே செல் பண்ணாலுமே என்ன அந்த ஸோ எங்கே வந்து ஃபோக்கஸ் ஆகி நிற்கணும். இப்போ நம்ம ஒரு ஐட்டம் ஆட் பண்ணாலுமே அந்த பார்ட் வந்து இங்கே செலக்ட் ஆகி நிற்கணுமா இல்லை ரேட்டில் நிற்கணுமான்னு சொல்லிட்டு தான் இந்த இஷ்யூஸ் இந்த ஃபோக்கஸ் அரௌண்ட். இன்னும் ஒரு ரோ பேஜில் எத்தனை இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரெஃபரன்ஸ் டைப் வந்துட்டு என்ன இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகுதுங்க இல்லையா, அது என்ன பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும். ஆட்டோ லொக்கேஷனா இல்லை ஆட்டோ ஆர்கனைசேஷனா மேனுவல் ஆர்கனைசேஷனா. ஆட்டோ ஆர்கனைசேஷனா உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஒன்லி ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ணி பார்க்க முடியும். இல்லை மேனுவல் லொக்கேஷன் இல்லை மேனுவல் ஆர்கனைசேஷன்னா உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். பட் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணுறேன்னா மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்னன்னா டெம்ப்ளேட் டைப். அதே தான் நம்ம டெம்ப்ளேட் வந்துட்டு ஒவ்வொரு லொக்கேஷன் தனித்தனி டெம்ப்ளேட்டாக இருக்கா இல்லை ஆர்கனைசேஷன் ஒரே டெம்ப்ளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்கனைசேஷன், இல்லை ஒவ்வொரு லொக்கேஷன் பேஸ் பண்ணி நம்ம டெம்ப்ளேட் வச்சுருக்கோம் அப்படின்னா லொக்கேஷன் பேஸ்டு நம்ம கொடுத்துக்கலாம். பின்ன இந்த டேட் ரேஞ்ச் உங்களுக்கு ஃபில்டர் ஆகணும். பின்ன கொட்டேஷன் நோட்ஸ் எதுக்காக அப்படின்னா நீங்கள் கொட்டேஷன் பாட்டம் பார்த்தீங்க இங்கே நோட்ஸ் வருது பார்த்தீங்களா, இங்கே என்ன நோட்ஸ் என்டர் பண்ணி வைக்கிறோமோ அது பை டிஃபால்ட் உங்களுக்கு லோட் ஆகிருக்கும். அதில் நீங்கள் அப்டேட் பண்ணுறனாலுமே இங்கே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பார்த்துட்டோம்னா கொட்டேஷன் ஸ்டேட்டஸ் செட்டிங்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே கொட்டேஷன் ஸ்டேட்டஸ் மாஸ்டர் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது என்ன பர்பஸ்க்காகனா இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டேட்டஸ் எங்கன்னா இங்கே ஷோ ஓவர் ஸ்டேட்டஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் நம்ம மாற்றும் போதும் நம்ம மெசேஜ் ஏதாச்சும் போகணும் இல்லை இமெயில் போகணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இப்போ கோல்டில் இருக்கும்போது ஏதாச்சும் மெயில் ஆஃப் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். இங்கே எஸ்எம்எஸ் போடணும் எஸ்எம்எஸ் கண்டென்ட், வாட்ஸ்அப் போடணும் வாட்ஸ்அப் கண்டென்ட். இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டேஜை வந்துட்டு கோல்டாக மாற்றும்போது இந்த மெசேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். அதுக்காக தான் இந்த ஸ்டேட்டஸ் மாஸ்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்.
இப்போ இந்த கொட்டேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கஸ்டமர் ஆட் பண்ணணும்னு எதாவது ஷார்ட்கட் வேணும், இல்லை ஆட் ஐட்டம் பண்ணும்போது ஷார்ட்கட் வேணும். இப்போ Ctrl+D கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கஸ்டம் ஐட்டத்துக்கு போகணும், இல்லை சர்ச் ஐட்டத்துக்கு போகணும், அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட்ஸ் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். அதோட எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மேலே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஸ்க்ரோல் ஆகும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ் கீ அண்ட் ஆல்ட் கீ காம்பினேஷன்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் கீயும் ஆல்ட் கீ மட்டும் தான் உங்களால் போட முடியும், வேறு கீஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் அதர் மாஸ்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மினு செட்டப்ஸ் சேம் அதே தான். நம்மளோட எதெல்லாம் தெரியணும் தெரிய வேண்டாம்னு விசிபிலிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக ப்ளஸ் புது ஃபீல்ட்ஸ் வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அதில் பார்க்காததுக்கு இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னா ஐட்டம் டேபிள்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஐட்டம் டேபிள் எதுக்காக அப்படின்னா இங்கே தெரியுதுங்களே டேபிள்ஸ், இதெல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியணும் தெரிய வேண்டாம் நீங்களே இங்கே டிசைட் பண்ணிக்க முடியும். அது என்ன ஃபார்ட் டைப்பில் டெக்ஸ்ட் ஏரியாவாக வேணுமா டெக்ஸ்டாக வேணுமானும் நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். அந்த பார்ட்டுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் எது வேணாலும் செக் பண்ணால் உங்களுக்கு இந்த டேபிளில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டோம்னா மேனேஜ் டெம்ப்ளேட்ஸ். நம்மகிட்ட இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்ஸுமே நம்ம இங்கே இந்த மாதிரி ட்ராப் டவுன் பண்ணியிருப்போம். ட்ராப் டவுன் மீன்ஸ் ப்ளாட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த செக் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க பார்த்தீங்களா, ரேடியோ பட்டன், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வியூ பேஜில் செட்டும் ஆயிரும். ஓகே, இவ்வளோதான் நம்ம ஆட் பேஜில் பண்ணியிருக்கோம். ஆட் பேஜ் மீன்ஸ் ஓவரால் செட்டிங்ஸில். நெக்ஸ்ட் ஆட் பேஜ் பார்க்கலாம். இப்போ கொட்டேஷன் ஆடில் வந்துட்டோம் அப்படின்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை புது கஸ்டமர்ஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம இங்கே கஸ்டமர்ஸ் இங்கேயே நீங்கள் செலக்ட் பண்ணியும் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது லொக்கேஷன்ஸ், டேட், ஸ்டேட்டஸ், ரெஃபரன்ஸ் நம்பரும் நம்ம அப்படியே பார்த்துட்டு தான் எது பேஸ் பண்ணி வேணாலும் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ரெஃபர் பை யார் ரெஃபர் பண்ணால் அவங்க காண்டாக்ட், பின்ன இது யார் க்ரியேட் பண்ணுறப்போ அட்மின்ங்கிறதுனால உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் செலக்ட் ஆகி நிற்கிது. இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலுமே இப்போ இந்த கொட்டேஷனை முத்துவுக்கு அசைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அசைன் ஆயிரும். இது வந்துட்டு நம்ம கஸ்டம் ஃபீல்டாக கிரியேட் பண்ணதான் ஃபீல்டு உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, பின்ன பை டிஃபால்ட் நம்மகிட்ட நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. நம்ம ட்ரேட் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5024 மட்டும்தான் மோஸ்ட்லி நிறையா இந்த மாதிரி மாடியூல் டிசைன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக அதில் தான் பண்ணியிருப்போம். ஸோ எப்பவுமே நம்ம ட்ரேட் டைப் 5024 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான இந்த மாடியூல் டிசைன் செட்டிங்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். வேறு டெம்ப்ளேட் இல்லை வேறு ட்ரேட் டைப் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இங்கே நீங்கள் ஐட்டம் சர்ச் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஐட்டம் சர்ச் பண்ணுறதுமே வேரிஸ் ஆகும். இப்போனா நம்ம ஆல்ரெடி ஐட்டத்தில் பார்த்துருந்தீங்களா எது பேஸ் பண்ணி உங்களுக்கு சர்ச் ஆகணும்னு சொல்லிட்டு, இப்போ ஐட்டம் நேம் பேஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு சர்ச் ஆகி வருது. அதே நம்ம கோட் போட்டோம் அப்படின்னா நீங்கள் சோலார்னு போட்டாலுமே உங்களுக்கு வராது. அது இதுக்கான சோலார் வாட்டர் ஹீட்டருக்கான ஒரு ஐட்டம் கோடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஐட்டம் கோட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சர்ச் ஆகி வரும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஆட் கஸ்டம் நம்மகிட்ட இல்லாத ஐட்டம் ஏதாச்சும் ஒன் டைம் ஐட்டம் அந்த மாதிரி கஸ்டமாக போடுறீங்க, இல்லை பிரிண்டிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாச்சும் போடுறீங்க அப்படின்னா இங்கே ஆட் கஸ்டம் ஐட்டம் கொடுத்து நீங்கள் போட்டுக்க முடியும். இப்போ நீங்கள் மோர் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். என்ன அப்படின்னா இங்கே யூசர் ஃப்ளாட்டா இல்லை பர்சன்டேஜான்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ அது கூட இது இப்போ ஃப்ளாட் மீன்ஸ் அது கூட டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் இருக்குன்னா டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அமௌண்ட் நீங்கள் இது கூட ஆட் பண்ணுறீங்க, இப்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாச்சும் அமௌண்ட் இப்போ 70 rupees இருக்குது, இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் 30 rupees ஆட் பண்ணலாம். இல்லை மைனஸ் டிஸ்கவுண்ட்டாக ஒரு 10 rupees இல்லாட்டி 70 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும். ஓவரால் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு அப்ளை ஆகும் 700 ஆயிரும். இல்லை நீங்கள் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி 800 உங்களுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே 30 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 800 அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட் இல்லாட்டி ஆட் அமௌண்ட்டும் பண்ணிக்க முடியும். அதே நீங்கள் பர்சன்டேஜில் பண்ணாலுமே நீங்கள் பர்சன்டேஜாகவும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ். பின் நோட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அங்கே என்டர் பண்ணுற நோட்ஸ் இங்கே வந்துடும். இது இல்லாமல் நான் கஸ்டமாக ஏதாச்சும் நோட்ஸ் போடுறதுனாலுமே போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பாட்டம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே புதுசாக ஒன்று பண்ணியிருப்போம் ஆத்தரைஸ்டு மார்க்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இன்னும் யாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு கஸ்டமைசேஷனுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் ட்ராயிங் பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் வேணாலுமே நம்ம இங்கே டைப் பண்ணி ஆட் பண்ணுறதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதான் இந்த மாதிரி கொட்டேஷனில் மல்டிபிள் திங்ஸும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்த கொட்டேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டோம் அப்படின்னா
இங்கேயும் நிறைய திங்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கவும் முடியும். அது கூட இங்கே நம்மகிட்ட எத்தனை கொட்டேஷன்ஸ் டோட்டலாக வந்திருக்கு, டோட்டல் குவான்டிட்டி, அதில் நம்ம எத்தனை குவான்டிட்டி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி 1, இதில் 2. ஓகேங்களா? அந்த மாதிரி பின் டோட்டல் கொட்டேஷன் வேல்யூ எத்தனை பெய்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேலன்ஸ்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பல்காக டெலீட் பண்ணுறாலுமே பண்ணிக்கலாம். பின் கஸ்டமரோட டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கஸ்டமர் நேம் கிளிக் பண்ணல, ரீடைரக்ட் ஆகிக்கும் நம்மளுக்கு. பின் அதோட ஏஜ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பின் அதோட ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணாலுமே நம்ம இங்கேயே ஸ்டேட்டஸும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆக்ஷன்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், வியூ, அப்டேட், க்ளோன் அண்ட் டெலீட். இப்போ க்ளோன் எதுக்காக அப்படின்னா இப்போ இதே கொட்டேஷன் ஜஸ்ட் கஸ்டமர் நேம் அந்த மாதிரி மட்டும்தான் மாறப்போகுது அப்படின்னா ஜஸ்ட் க்ளோன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஜஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்துருக்கும். உங்களுக்கு இதில் எது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே சப்மிட் பண்ணாலுமே புது கொட்டேஷனாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? சேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட். அப்டேட்லேயும் சேம் இன்னும் ஆட்ல என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லா ஃபீச்சர்ஸும் அப்படியே சேம் டிட்டோவோ உங்களுக்கு இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டோம்னா வியூ பேஜஸில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கொட்டேஷனுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். டாப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இமெயிலில் சென்ட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இல்லை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இல்லை எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணால் எஸ்எம்எஸ் பண்ணிக்க முடியும். பின்ன ஒரு குயிக் ஆக்சஸ் டூல்ஸ் எல்லாமே இங்கே மேலே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ஒரு கொட்டேஷன் நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் எடிட் பண்ணிங்கனாலுமே அதோட வேர்ஷன்ஸ் இங்கே பார்க்க முடியும். கொட்டேஷன் வேர்ஷனில் போனீங்கன்னா உங்களால் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கொட்டேஷன் நான் 1 டைம் மட்டும்தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ஹிஸ்ட்ரி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் போய் இன்னும் இருக்க எடிட் பண்ணிட்டு வரேன். ஜஸ்ட் நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ₹1 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ கொட்டேஷன் வெர்ஷனில் போய் பார்த்தா ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கும். இப்போது அப்டேட் பண்ண மாதிரி உங்களுக்கு மாறி இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொட்டேஷனோட வேர்ஷன்ஸ் நம்மளால பார்த்துக்க முடியும். இப்போ இந்த கொட்டேஷன் நம்ம ஏசி எடிட் பண்ணி பார்க்கலாம்னாலுமே நம்ம எடிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்துட்டு இதே ஆக்டிவ் ஃபார் கரண்ட் கொட்டேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த கொட்டேஷன் ஆக்டிவ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இருந்த கொட்டேஷன் உங்களுக்கு போயிடும். அதே தான் வியூவில் பார்த்துட்டோம் அப்படின்னா வியூவில் தெரியல. ஸோ வியூவில் ஜஸ்ட் நீங்கள் வியூ மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். அப்டேட்டில் தான் போய் நீங்கள் அந்த கொட்டேஷன் ஆக்டிவேட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொட்டேஷன் ப்ராஃபிட் என்ன அப்படின்னா பை டிஃபால்ட் நம்ம ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அது பேஸ் பண்ணி இந்த கொட்டேஷன் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கேயே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கொட்டேஷனை நீங்கள் சேல்ஸ் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணாலுமே பண்ணிக்க முடியும். ஸோ பை கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இந்த நம்பரில் தான் எஸ்ஓடியில் கிரியேட் ஆக போகுது. ஸோ அதோட ஆர்டர் டேட், யூஸரோட எந்த யூஸர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணணும் பண்ணிக்கலாம். அப்புறம் லொக்கேஷன் எந்த லொக்கேஷனுக்கு பண்ணுறாங்க. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். நீங்கள் எஸ்ஓடிக்கு போனீங்கனாலுமே ஏது பேஸ் பண்ணி உங்களுக்கு நம்பர் ஜென்ரேட் ஆகணும்னு இருக்கும். ஆட்டோ ஆர்கனைசேஷனா, ஆட்டோ லொக்கேஷனா, இல்லாட்டி ஆட்டோ மேனுவல் ஆர்கனைசேஷன், மேனுவல் லொக்கேஷன். ஓகேங்களா? அது ஏது பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொட்டேஷன் சேல்ஸ் ஆர்டராக கன்வெர்ட் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் டேரெக்டாக இன்வாய்ஸாகவே கன்வெர்ட் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சேம் அதே தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக மட்டும் செக் பண்ணிட்டு இல்லை டேட்டா அப்டேட் பண்ணுறீங்கனாலுமே அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் இன்வாய்ஸாகவும் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். இல்லை இது நீங்கள் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறீங்கனாலுமே கன்வெர்ட் டு டிசி கொடுத்தும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இங்கே அது மாதிரி 3 டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பின்ன இது சேல்ஸ் ஆர்டரா இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, அதோட பேமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இந்த பேமெண்ட் பார்ட்டில் உங்களுக்கு லிஸ்ட்டாக விசிபிள் ஆகும். ஓகேங்களா? பின்ன இங்கே அதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? கோல்டு, வார்ம், ஹாட் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகும். இது டெமோ அக்கௌண்ட்னால நம்மளுக்கு இங்கே எல்லாமே விசிபிள் ஆகுது. இதே நீங்கள் வின் கிளாஸ்க்கான டெம்ப்ளேட் எல்லாமே எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஹெட்ரு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஹெட்ரு செட் பண்ண முடியுமா செக் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஜஸ்ட் a minute. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்டிங்ஸ் எல்லாமே வரும். ஸோ வின்வின் கிளாஸோட டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அங்கே மல்டிபிள் ஹெட்ரு மாதிரி வச்சு நம்ம இது பண்ணிக்க முடியும். அதே தான் இங்கேயும். இப்போ நான் போயிட்டு ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது H1 சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம் வச்சுன்னா இப்போ H1 சொல்லிட்டு வந்துருக்குங்களா. இப்போ இது ஆக்டிவாக இருக்கணும். இன்ஆக்டிவ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த ஹெட்டிங் வராது. ஓகேங்களா? அதுவே நம்ம அந்த ஹெட்டிங் ஃபஸ்ட்டாக வரணுமா செகண்ட், அப்போ ஃபஸ்ட்டுன்னு கொடுத்து நான் சப்மிட் பண்ணுவேன். சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பை டிஃபால்ட் இந்த பார்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ரோ ஆயிரும். இப்போ ஏன் வரல அப்படின்னா நம்ம ட்ரேட் டைப் அந்த இஷ்யூஸ்னால உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகி வரல. ஸோ ஆஸ் பர் கரெக்டாக நம்ம ட்ரேட் டைப்லேருந்து எல்லாமே செட் பண்ணி இருக்கும்போது என்னன்னா உங்களுக்கு இந்த எந்த பொசிஷனில் வேணும்னு நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனுக்கு அது மாறி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரைஸ். இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கனாலும் இப்போ எப்படின்னா வேறு கொஞ்சம் கஸ்டமைஸராக பண்ணியிருப்போம். அது என்ன கரண்ட் ப்ரைஸிங். இப்போது அந்த பார்ட்டை வந்துட்டு இப்போது கஸ்டமரில் அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம 3 ப்ரைஸிங் ரேட்ஸ் எடுத்திருப்போம். அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கரண்ட் ப்ரைஸும் காணிப்போம், 3 டைப் ஆஃப் ப்ரைஸிங் நம்ம காணிச்சிருப்போம். அதில் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸிங்ஸ் தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ப்ரைஸ் ஆக்டிவேட் பண்ணணுமோ அதை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே ஃபீல்டில் காணிக்கும், வேறு ப்ரைஸ் உங்களுக்கு காணிக்காது. அதே மாதிரி தான் நம்ம எந்த ப்ரைஸிங் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் செட் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ், ஃபேக்ட்ரி ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் ரீட்டைல் ப்ரைஸ் இருக்குங்களா அதை செட் பண்ணுறாலுமே செட் பண்ணிக்க முடியும். அந்த இதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இன்னும் ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் நம்ம இங்கே வரும், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு கொட்டேஷன் வியூ பேஜில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. ஸோ இது இல்லாமல் நம்ம வேறு எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னாலுமே கீழே ரிப்போர்ட்ஸில் நிறைய பார்க்க முடியும். அது பாட்டம் வந்துட்டோம்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட் வைஸும் நீங்கள் பார்க்குறனாலுமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா?